வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். ஏன்னா வீக்கெண்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது, நிறைய பேங்க்கோட ரிசல்ட்டு, ரிலையன்ஸோட ரிசல்ட்லாம் வந்தது. அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ஏறினது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட்லாம் வந்தது. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அப்படியும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் விசித்திரமாக இருந்தது. ஏன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் ஒரு 0.5% 1% ஏறி இருக்குது. ஸோ என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட பிஹேவியரே வந்து காலங்காத்தால் ஒரு 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஒரு விழுந்தலோடு இறங்கி ஆரம்பிச்சது. ஏன்னா ஓவர் நைட்டாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அதில் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தது. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு 91க்கு மேலே வந்தனால நிஃப்டியில் ஒரு நெகட்டிவ் ஸ்டார்ட்டு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூஸ் வந்தது. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈரான் இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கேன், அவன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் போதும் அப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தையை திரும்பி பீஸ் ஸ்டாக்ஸ் ரெசியூம் வர மாதிரி இருக்கிறதுனால திருப்பி இந்த ஆயில் 91 திருப்பி 87, 88 வந்தது. ஸோ மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிது. பட் ஆனால் இந்த நிஃப்டியோட நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸுக்கு மெயின் காரணம் வந்து இன்றைக்கி ப்ரைவேட் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் 2% மேலே விழுந்தது. அண்ட் ஏன் விழுந்தது அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கோட ரிசல்ட்டில் 5% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. ஒரு ஸ்டாக் 5% இறங்கிது. ஆக்சிஸ் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5% அவங்களோட ஸ்டாக் இறங்கிட்டு, ஆனால் 23% அவங்களோட ப்ராஃபிட் ஏறித்து. ஐசிஐசிஐ பேங்க்கும் 16% ப்ராஃபிட் ஏறியும் 1% தான் ஏறித்து. வேறு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாலிடாக இருந்தது. ப்ராஃபிட் 200% ப்ராஃபிட் ஏறித்து. அந்த ஸ்டாக் ப்ரைஸும் 5% ஏறிது. ஸோ கிளியராக இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. அதுவும் 2% ஊப்பரில் மேலே இருந்தது. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் ஏறுறதுக்கு இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் நிறைய அதில் இங்கே தானே இருக்குது. 1 or 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் லார்ஜ் கேப்பில் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்ததுன்னு ஒரு விதத்தில் சொல்லலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கும் 6வது கன்சிக்யூட்டிவ் நாள் வந்து இன்றைக்கும் 1000 கோடி போல் விற்றுருக்காங்க. அண்ட் டிஐஎஸும் அவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சமமாக தான் வாங்கினாங்க. நிடியோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா மிட் கேப்ஸ், மைக்ரோ கேப்ஸ்லாம் ஏறினதால அவங்க நல்லா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு 1500 மேலே 1400 கீழே. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நிடி வந்து வாங்கினு சொல்ல முடியாது. பட் சப்போர்ட் பண்ணினாங்க மார்க்கெட். ஏன்னா இன்றைக்கி வாலட்டில் இண்டெக்ஸும் ஒரு ஸ்டேபிளாக 13 லெவலில் இருந்தது. ஸோ கிளியராக மற்ற செக்டர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 0.5%, 1% அந்த எல்லாம் ஒரு ஃப்ளாட்டிஷாக இருந்தது. மெயினாக இன்றைக்கி மார்க்கெட்டை மூவ் பண்ணது வந்து ஒரு பக்கம் ப்ரைவேட் செக்டர் பேங்க் கீழே விழுந்தது, இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் கொஞ்சம் மேலே ப்ராடர் மார்க்கெட்டை ஏற்றிது. ரைட். ஸோ இது தவிர இன்றைக்கி மார்க்கெட்டை அசைக்கிறதுக்காக வேறு எதுவும் பெரிய நியூஸ் இல்லை. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் ஒரு 14 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்ரிஷியேட் ஆகுது. அதுக்கு தகுந்தாப்புல ருப்பியும் ஒரு 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வீக் ஆச்சு. அண்ட் பாண்ட் டீல்ஸ் யூஎஸ்லையும் இந்தியாவிலையும் அதே சேம் 6.76, 4.57 அதே லெவலில் தான் இருந்தது. ஸோ ஸ்பெஷலாக எதுவும் நியூஸ் இல்லை. பட் இன்றைக்கி மற்றபடி பொருளாதார பற்றிலாம் கொஞ்சம் நியூஸ் வந்தது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு பெரிய சிமெண்ட் கம்பெனி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 16% ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் காமிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ரிசல்ட்டு. அது தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் பற்றி கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு 5% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5 monthsக்கு அப்புறம் இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் காமிக்கிறது. மெயினாக வந்து சிமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்னொரு செக்மெண்ட் அயர்ன் ஓர் ப்ரொடக்ஷன். இதுதான். ஏன்னா சிமெண்ட்டும் எலக்ட்ரிசிட்டியும் 10% ஏறித்து, அயர்ன் ஓர் ப்ரொடக்ஷன் ஒரு 44% ஏறிது. இதுதான் வந்து இந்த இது இண்டெக்ஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸை குறைச்சி அவுட்புட்டை குறைச்சது வந்து கேஸு, ரிஃபைனரி ப்ராடக்ட்டு, ஃபர்டிலைசர் இதெல்லாம் தான் கொஞ்சம் குறைச்சிது. பட் இது ஓரளவு நல்ல செய்தி. ஏன்னா இதுக்கு உட்பட எல்என்டியும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 10,000 15,000 கோடி மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் கேபெக்ஸ்க்காக அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு. அது தவிர ஒரு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு அவ்வளோ சந்தோஷமான செய்தின்னு சொல்ல மாட்டேன். பட் மார்க்கெட்டில் என்னென்னா இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் இந்த டெட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை எடுத்தோடனே ஒரு ஈக்விட்டி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் எடுக்கலான்னு ஒரு உற்சாகமாக ஒரு நியூஸை பெற வேண்டிய இருந்தது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எல்டிசிஜியை எடுக்கிறதுக்கு இன்னும் அவங்க யோசனை இல்லை. அது ஏதாவது இருந்தால் பட்ஜெட் டு பட்ஜெட் தான் அதை தனியாக பார்ப்போம். பட் இப்போ சுற்றி ஒன்று மாதிரி இல்லைன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த போன வருஷம் 1.25 கோடி லட்சம் அவங்களுக்கு ரூபாய் இன்கம் டேக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அண்ட் ஈக்விட்டி வழியாகவே கிடச்சிருக்கு. இவ்வளோ பெரிய தொகையை விட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா 2 வருஷம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடிக்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வழியாக கிடச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இப்போ சதிக்கு அது எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. ஸோ நிறைய இன்வெஸ்டர் அதை எதிர்பார்த்து அது வந்தால் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. மற்றபடி மார்க்கெட்டோட அவுட்லுக்கு ஒன்று நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க.
சார் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்ச நாளாக சொல்லலை, என்ன பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி லம்சம் போடலாமா, என்ன போடலாமா, செக்டர்ஸை தான் பிக் பண்ணலாமா? ஸோ ப்ராடாக நான் என்ன சொல்கிறேன்னா, நடுவில் கொஞ்சம் சாந்தம் வர மாதிரி இருந்தது, ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் திரும்ப இந்த போர் ரிலேட்டட் விஷயம் ஏறதுனால, இந்த ட்ரம்ப்போட அன்சர்டினிட்டி வரதுனால திரும்ப எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்டாகர்டு அக்யூமுலேஷனை டைவர்சிஃபைட் செக்டரை தான் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செக்டர் ஏறுது. ஒரே ஒரு செக்டர் கால் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. எஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நிம்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் கம்ப்ரெஷன் இருந்தது. பட் மற்றபடி அவங்க என்பிஏ லெவல்ஸும் பாருங்கள், கிரெடிட் க்ரோத் பாருங்கள், எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த கரெக்ஷன்லாம் வந்தால் எனக்கு இன்னும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் டிப்ஸ் வந்தால் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ பிஎஃப்எஸ்ஐயில் ஒரு மீடியம் டேர்ம் அவுட்லுக் வச்சுட்டு பை ஆன் டிப்ஸ் மாதிரி ப்ராடராக பண்ணலான்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். அது வேணால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பட் அது பண்ணுறச்ச ஏற்கனவே உங்கள் எக்ஸ்போஜர் எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்கினா ஏற்கனவே அவங்க நிறைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்போஜர் வச்சுருப்பாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு ஸ்டாகர்டு வழியில் அந்த செக்டரில் வேணால் பார்க்கலாம், ரைட்? மற்றபடி இந்த மார்க்கெட் வந்து இந்த எஃப்ஐஐஸோட விற்பனை ஒரு லோ லெவலில், டிஐஎஸ் அதை மேட்ச் பண்ணி அர்னிங் சீசன் கிளாரிட்டி வர வரைக்கும் பெரிய கேபிட்டல் தொகையை போட்டு வாங்குறது மாதிரி தெரியல. அண்ட் நிடி அப்படி இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் அப்பப்போ ப்ரைஸ் அர்னிங்ஸ் நல்லா வந்தால் உடனே போய் வாங்கி ஒரு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஒரு கன்சாலிடேட்டட் தான் மார்க்கெட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, நாளை சந்திப்போம்.